வெல்கம் டு ரியா ரித்து லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்துட்டு 100 ருபீஸ்க்கு வெலை மீன் எடுத்திருக்கேன். 3 சின்ன வெலை மீன் கொடுத்துருந்தாங்க. மீனை கழுவிட்டு வந்த பிறகு தேங்காய் அரைப்பு ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் அரைப்புக்கு இதெல்லாம் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் அரை மூடி எடுத்திருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில். இது கூடால 10 பல்லு சின்ன உள்ளி ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடால 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன், 1 டீஸ்பூன் வத்தல் பொடி ஆட் பண்ணியிருக்கேன், 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடால 1 கப் ஆஃப் கொஞ்சமாக நல்ல மிளகு ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 4 நல்ல மிளகு டேஸ்ட்டுக்கு. கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் எங்களோட மிக்சர். தேங்காய் அரைப்புன்னு சொல்லுவோம். இதை உள்ளே விட்டுட்டு கப்பு கழுவி தண்ணியை உள்ளே விட்டுட்டு இது கூடால ஒரு 1/2 லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், இதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கையில் வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. உங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கை மணம் ஒட்டும். ஸோ டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். இது கூடால 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், கட் பண்ணி போட்டுக்கோங்க, ஸ்லைஸாக கட் பண்ணி. 1 டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன், பழுத்த டொமேட்டோவை பார்த்து எடுத்துக்கோங்க. வெட்டி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆன் பண்ணி வச்சுருங்க. அடுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகிட்டு வரட்டும். இப்போ கருவேப்பிலை நான் ஆட் பண்ணுறேன். இது கூடால தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் நேரமே சொன்னது தான், கை வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் மீடியமும் இல்லாமல் ஸ்லோவும் இல்லாமல் அந்த ஃப்ளேம்லையே நெருப்பு எரியட்டும். 20 மினிட்ஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனாக்கி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.